ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பேங்கிங் அண்ட் ஃபினான்சியல்ஸ்க்கு ஏன் பிஇ நல்ல மெட்ரிக் இல்ல அப்படிங்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு பிஇ வந்து எந்தெந்த செக்டார்ஸ்க்குலாம் சூட் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிஇங்கிறது ஃபர்ஸ்ட் என்னன்னா, அந்த கம்பெனி குடுக்குற நெட் ப்ராஃபிட்டுக்கு மார்க்கெட் எவ்வளோ பிரீமியம் குடுக்க நினைக்குது அப்படிங்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கம்பெனி வந்து 100,00,00,000 ஏர்ன் பண்ணுது. அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் 10,000,00,00,000ன்னு வச்சுப்போம். ஸோ இப்போ பிஇ எவ்வளோன்னா 100 பிஇ. ஸோ என்ன மார்க்கெட் என்ன நினைக்குதுன்னா, இப்ப கரண்ட் ஏர்னிங்ஸ்க்கு 100 டைம்ஸ் அந்த கம்பெனிய வேல்யூ பண்ணுது. ஸோ என்ன அர்த்தம்னா, இதோட ப்ராஃபிட் வந்து பல மடங்கு வளர வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்ப எந்தெந்த கம்பெனிலாம் தொடர் வளர்ச்சி, அதாவது ஸ்டேபிள் குரோத் அண்ட் மெச்சூர்டு பிசினஸ். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, பிஇ வந்து ஒரு நல்ல மெட்ரிக். ஸோ ஸ்டேபிள் குரோத்னா நம்ம வந்து ஸ் நான் சைக்ளிக்கல்ன்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால தான் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஹிண்டால்கோ, நால்கோ இதெல்லாம் வந்து சைக்ளிக்கல் ஸ்டாக். ஸோ இந்த சைக்ளிக்கல் ஸ்டாக்குக்குலாம் பிஇ நல்ல மெட்ரிக் கிடையாது. ஆனா பேங்கிங்க்கு நம்ம கண்டிப்பா பிஇ ரேஷியோவ யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா பேங்கிங் வந்து ஒரு ரெகுலேட்டட் ஸ்பேஸ்ல செயல்படுற ஒரு விஷயம். அதுவும் இல்லாம அது கடன வச்சு செயல்படுது. ஸோ கடன் வளர்ச்சிய வச்சு தான் அவங்களுக்கு லாபம் இருக்கு. இத தாண்டி அது வந்து சைக்ளிக்கல். ஸோ நம்ம இன்ட்ரஸ்ட் ரேட்ட பொறுத்து, நாட்டோட இன்ட்ரஸ்ட் ரேட்ட பொறுத்து அதோட ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த மாரி அதோட ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து அதுக்கு எப்ப ப்ராஃபிட் வரும்னா, அது அதோட ரிஸ்க்க நல்லா மேனேஜ் பண்ணா தான் அதுக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் பிசினஸ்லாம் அவங்க எந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா ரிஸ்க்க மேனேஜ் பண்றாங்களோ, அப்பதான் அவங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி வருது. ஸோ நம்ம வெறுமனே பிஇ ரேஷியோ பார்த்தோம்னா, அவங்க எவ்வளோ எஃபிஷியன்ட்டா ரிஸ்க்க மேனேஜ் பண்றாங்க அப்படிங்கிற எந்த ஒரு க்ளூவுமே நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால தான் பேங்கிங் ஸ்டாக்குக்கு நம்ம பிஇ ரேஷியோ பார்க்குறது சுத்த வேஸ்ட். ஸோ வந்து அப்ப நம்ம என்னதான் பார்க்கணும் அப்படின்னா, அவங்களோட பேலன்ஸ் ஷீட் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு? அவங்க கடன எஃபெக்டிவா மேனேஜ் பண்றாங்களா? ஒரு பேங்க்ல வந்து என்பிஏ எவ்வளோ இருக்கு? காஸ்ட் டூ இன்கம். ஸோ ஒரு ரூ. 100 சம்பாரிக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ ரூவா செலவு பண்றாங்க? அந்த மாரி ரிஸ்க்க எஃபிஷியன்ட்டா மேனேஜ் பண்றாங்களா? பிசினஸ எஃபெக்டிவா நடத்துறாங்களா? அப்படிங்கிறது தான் பேங்கிங்க்கு தேவைப்படுது. அதே மாரி இன்சூரன்ஸ் பிசினஸ்ல அவங்க எந்தெந்த அந்த இன்சூரன்ஸ் கிளைம வந்து எவ்வளோ எஃபிஷியன்ட்டா ஹேண்டில் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த பணம் இருக்கும்ல, இன்சூரன்ஸ் கலெக்ட் ஆன மிகப்பெரிய அமௌண்ட் இருக்கும். அந்த அமௌண்ட் வச்சு அவங்க எவ்வளோ ஈல்ட் எடுக்குறாங்க. ஸோ இந்த மாரி விஷயம் தான் இந்த ஃபினான்சியல்ஸ பொறுத்தளவுக்கு முக்கியம். ஸோ என்ன காரணம் நம்ம பேங்கிங் அண்ட் ஃபினான்சியல்ஸ்க்கு நம்ம பி ரேஷியோ பார்க்கக்கூடாதுன்னா, பேங்கிங் அண்ட் ஃபினான்சியல்ஸ் பியூர் ரிஸ்க் மேனேஜ்மென்ட் சம்மந்தப்பட்டது. பிஇ ரேஷியோ இந்த ரிஸ்க் மேனேஜ்மென்ட் பத்தி எந்த ஒரு நியூஸையும் நமக்கு தர்றது கிடையாது. அதுவும் இல்லாம அவங்க ஹைலி ரெகுலேட்டட் ஸ்பேஸ்ல ஒர்க் பண்றாங்க. கடன வச்சு செயல்படுறாங்க. ஸோ இந்த மாரி எதிர்பாராத சூழ்நிலையால அவங்க ப்ராஃபிட்டபிலிட்டி டைரக்ட்டா அஃபெக்ட் ஆகுறதுக்கான சாத்தியக்கூறுகள் நெறைய இருக்கிறதுனால, பிஇ இஸ் நாட் அ குட் மெட்ரிக் ஃபார் பேங்க்ஸ். ஸோ இந்த மாரி இன்வெஸ்ட்மென்ட் சம்மந்தமான அனாலிசிஸ் வீடியோஸ் உங்களுக்கு நெறையா இந்த சேனல்ல இருந்து வரப்போது. தேங்க் யூ.